ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கீழடி ஆய்வறிக்கை வெளியிடணும்னு சொல்றோம். திருச்சி சிவா சொல்லுவாரு, சிபிஆர் சொல்லுவாரா? நீட்டு விலக்கு வேணும்னு திருச்சி சிவா சொல்லுவாரு, சிபிஆர் சொல்லுவாரா? கல்வி நிதியை விடுவீங்கன்னு திருச்சி சிவா சொல்லுவாரு, சிபிஆர் சொல்லுவாரா? வரக்கூடியவருக்கு இது ஒரு வாய்ப்பு தானே. நீங்க இந்த நேரத்துல சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஒரு தமிழன் வந்து ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு வர முடியும். நிதியமைச்சர் பொறுப்புல நீங்க சொல்ற மாதிரி தமிழர் தானே இருக்காங்க. பேரிடர் நிவாரண நிதி கிடைச்சிருமா? கல்வி நிதி இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்களா? அதை கொடுத்துருவாங்களா? கருத்தியல் ரீதியாகத்தான் நம்ம தேர்வு செய்ய முடியுமே தவிர அவங்களுடைய பிறப்பை வைத்து நம்ம தேர்வு செய்ய முடியாது. நம்ம கருத்துல யார் உடன்படுறா? பட்டியலினத்திலிருந்து ஒருவர், பழங்குடியினத்திலிருந்து ஒருவர், இன்னைக்கு கொங்கு மண்டலத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் பிஜேபியுடைய பாணியே இதுதான். ஒருவர். திரௌபதி முர்மு பழங்குடியினர் பக்கம் நின்னாங்களா, பிஜேபி பக்கம் நின்னாங்களா? ராம்நாத் கோவிந்த் வந்து பட்டியலின மக்கள் பக்கம் நின்னாரா, பிஜேபி பக்கம் நின்னாரா? அந்த மக்களின் உரிமைகளை மறுப்பார்கள், அதிலிருந்து ஒருவரை ஒரு உச்ச பொறுப்பில் கொண்டு வைப்பார்கள். நீங்க எதிர் வேட்பாளரை நிறுத்தினாலும் கூட வெல்வதுங்கிறது சாத்தியம். எந்த கருத்தின்பால் நின்றோம், தோற்றாலும் இந்த கருத்துக்காக நின்றோங்கிறது வரலாறுல நிற்கும். சண்டை போடணுங்குவாங்கல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக துணை குடியரசுத் தலைவருக்கு அந்த வேட்பாளரா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. அவர் ஒரு தமிழர் அப்படிங்கறதுனால தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள்லாம் கட்சியை கடந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிப்பீங்களா? சிபி ராதாகிருஷ்ணன் வந்து அது இந்த அளவுக்கு ஒரு உச்ச பொறுப்புக்கு போனதில் நமக்கு மகிழ்ச்சி தான். அவர் ரொம்ப ஒரு பண்பான நாகரிகமான ஒரு அணுகுமுறை உள்ளவர். எங்களுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமானவர் தான். நம் மீது அன்புள்ளவர் தான். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் தமிழர் என்பதற்காக இப்போ அவர் ஆதரிக்கணும், அப்படி தானே? அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறாரு. சரி, நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி ஒடிசாவில் வந்து தமிழர்களை குறிவைத்து அந்த தேர்தலில் பிஜேபி வந்து எவ்வளவு அருவருப்பான பிரச்சாரத்தில் ஈடுபட்டது. அப்போ எங்கே போனார்? எவ்வளவு அருவருப்பான செயலை பிஜேபி செய்தது. ஒடிசாவில் வாக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக ஒடிசா மக்களை தமிழர்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு, தமிழ்நாட்டுக்கு எதிராக தூண்டிவிட்டு ஒரு வெறுப்பு பரப்புரையை செஞ்சு வீடியோவை வெளியிட்டு ஒடிசாவே தமிழன் கையில் போயிடும், ஜெகநாதர் கோயில் சாவி, அந்த கருவறை சாவி தமிழர்கிட்ட தான் இருக்கு, திருடிட்டு போயிடுவாங்க, எல்லாத்தையும் கொண்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லி பரப்புரை செய்யப்பட்டதா இல்லையா? செய்யலன்னு சொல்லுங்க, நம்ம பேச வேண்டியதில்லை. செஞ்சாங்கல்ல. வீடியோ ஒருத்தரை சொன்னேன் தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்தலைங்கிற விளக்கமும் அவங்க சைட்ல இருந்து கொடுத்தாங்க. சரி, அந்த ஒருத்தருமே வச்சுக்கங்க. அந்த ஒருத்தர் சாவியை திருடிட்டு ஓட்டினாரா? அந்த ஒருத்தர் ஒடிசாக்கு எதிராக ஏதாவது செஞ்சாரா? ஒடிசா மக்களுக்கு எதிராக அந்த ஒருத்தர் ஏதாவது நடவடிக்கையில் ஈடுபட்டாரா? அந்த மக்களுக்காக தன்னுடைய பதவி காலத்தில் மிக சிறப்பாக பணியாற்றி பெயர் எடுத்தவர் அந்த தமிழர். அந்த தமிழர் அங்க உள்ள தமிழர் என்கிற அடையாளத்தையும் தாண்டி அந்த மக்களுக்காக செயலாற்றி நற்பெயர் எடுத்தவர். அவரை எப்படி சித்தரிக்கலாமா? நீங்க தமிழ்நாட்டை விட்டுருங்க, தமிழ் இனத்தை விட்டுருங்க, ஒரு தமிழர் என்றாலும் கூட எவ்வளவு ஒரு இழிவான பரப்புரையை ஒரு தமிழருக்கு எதிராக செஞ்சாங்க. அவங்க அப்படி செய்யலைன்னா அவர் அதிகாரத்தில் போய் உட்கார்ந்துருப்பார்ல, ஒரு அரசினுடைய முக்கிய அங்கமாக மாறி இருப்பார்ல. ஒரு தமிழர் வந்து அந்த இடத்துக்கு போகிறது பெருமை தானே. இன்னைக்கு ஒரு தமிழர் சிபி ராதாகிருஷ்ணன் இந்த இடத்துக்கு போகிறது பெருமைன்னு நீங்கள் சொல்வீர்கள் என்றால் இவர் ஒரு தமிழர் தான், அவரும் ஒரு தமிழர் தானே. இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி தானே, என்ன தமிழ்நாட்டுக்கு எல்லாமே வந்துருமா? தேனாரும் பாலாரும் ஓடிடுமா? அல்லது ஒரு தமிழர் அதிகாரத்துக்கு போறா? ஒரு அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவரானது தமிழ்நாட்டுக்கு எப்படி பெருமையோ சிபி ராதாகிருஷ்ணன் அதே தானே ஒடிசாலையும் நடந்திருக்கும். அதே தானே ஒடிசால நடந்திருக்கும். இவங்களாவது நியமிக்கப்படுகிறவர்கள். அங்க வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசுக்கு ஒரு முக்கியமான முகமா இருந்திருப்பார் அவரு. அதை கெடுத்துட்டாங்கல்ல பிஜேபி. அதை வந்து உண்மையை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. உண்மையிலே அவற்றை ஏதாவது பிழை இருந்து, உண்மையிலே அவர் ஏதாவது தவறு இழைத்து, அதை நீங்கள் அரசியல் பரப்புரையில், தேர்தல் பரப்புரையில் சொல்லி அவரை வீழ்த்தியிருந்தா கூட அது வந்து அரசியல்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் பொய்யை, வன்மத்தை, அவதூறை, இட்டுக்கட்டிய பரப்புரையை செஞ்சு நீங்கள் அவரை வீழ்த்தினீர்கள். அது எவ்வளோ பெரிய தவறு. சரி, அதை விட்டுருங்க. ஒரு தமிழர் இன்னைக்கு வந்து உச்சத்தில் அமர்த்தப்படுகிறார். ஒரு தமிழர் என்றாலும் நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் என்ன நடக்கும் தமிழ்நாட்டுக்கு? சார், என்ன நடக்கும் தமிழ்நாட்டுக்கு? சபாநாயகர், துணை சபாநாயகர் பொறுப்புல இருந்து அவர் வந்து அந்த அவையை வழி நடத்துவார், மாநிலங்களவையை. தமிழ்நாட்டுக்கான குரல் வரும்போது அவர் என்ன தமிழ்நாட்டுக்காக பேசுவாரா? அல்ல பிஜேபிக்கா பேசுவாரா?
இல்ல நீங்க அதை தமிழ்நாட்டு குரல், நீங்க உங்களுடைய குரல் வேற ஒரு பார்வையா இருக்கும், அவங்களுடைய குரல் வேற சரி, ஒரு நீட்டு பார்வையா விலக்கு இருக்கும். வேணும், அது தமிழ்நாட்டு குரலா எங்களோட குரலா? அசெம்பிளியோட குரல் எல்லாரும் சேர்ந்து முடிவு தமிழ்நாட்டு பண்ணாங்க. குரலா Yes, இல்லையா? தமிழ்நாட்டு குரல். அதுல அவருடைய stand 4 எம்எல்ஏக்களை தாண்டி எல்லாரும் அதுல அவர் ஆதரிச்சிருக்கீங்க. பிஜேபி பக்கம் நிப்பாரா, தமிழ்நாட்டு பக்கம் நிப்பாரா? ம். திரௌபதி முர்மு பழங்குடியினர் பக்கம் நின்னாங்களா, பிஜேபி பக்கம் நின்னாங்களா? ராம்நாத் கோவிந்த் வந்து பட்டியலின மக்கள் பக்கம் நின்னாரா, பிஜேபி பக்கம் நின்னாரா? ம். யார் பக்கம் நின்னார்? குஜராத் இனப்படுகொலை நடக்கும்போது அப்துல் கலாம் பிஜேபி பக்கம் நின்னாரா, இஸ்லாமியர்கள் பக்கம் நின்னாரா? இஸ்லாமியரிலிருந்து ஒருவர், பட்டியலினத்திலிருந்து ஒருவர், பழங்குடியினத்திலிருந்து ஒருவர், இன்னைக்கு கொங்கு மண்டலத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர். என்ன இது பசப்பு? ஒருவர். பிஜேபியுடைய பாணியே இதுதான், ஒருவர். யாராவது ஒருத்தரை கொண்டு வந்து அந்தந்த சமூகங்கள்ல இருந்து அந்தந்த மண்ணில் இருந்து ஒருவரை கொண்டு வந்து உச்ச பொறுப்பில் உச்ச பதவியில் அமர்த்துவார்களே தவிர அந்த மண்ணுக்கான மக்களுக்கான உரிமைகளை கொடுப்பார்களான்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. இல்ல முர்மு அந்த குடியரசுத் மக்களின் தலைவரா- உரிமைகளை மறுப்பார்கள், அதிலிருந்து ஒருவரை ஒரு உச்ச பொறுப்பில் கொண்டு வைப்பார்கள். இல்ல முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முன்மொழியும் போது பட்நாயக் எப்படி கட்சியை தாண்டி ஆதரவு கொடுத்தாங்களோ, ஒரு பழங்குடியினரால ஹேமந்த் சோரன் எப்படி ஆதரவு கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்க கட்சிகள் கடந்து எல்லாரும் ஆதரிக்கணுங்கிறத நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேட்கிறார். நாங்க கருத்தை தான் பார்க்கிறோம், ஆளை பார்க்க மாட்டோம். மோடி பிற்படுத்தப்பட்டவர், ராகுல் பிற்படுத்தப்பட்டவர் அல்ல. பிற்படுத்தப்பட்டவர் என்பதற்காக மோடி ஆதரிப்பதா, அல்லது பிற்படுத்தப்பட்டவர் அல்லாதவர் ராகுல் என்றாலும் நம் கருத்தின் பக்கம் நிற்கிறார் என்பதற்காக ராகுலை ஆதரிப்பதா? ரெண்டு பேர்ல யார் சொல்லுங்க? கருத்தியல் ரீதியாகத்தான் நாம தேர்வு செய்ய முடியுமே தவிர அவங்களுடைய பிறப்பை வைத்து நம்ம தேர்வு செய்ய முடியாது. நம்ம கருத்துல யார் உடன்படுறா, நம்ம கூட யார் வருவா, நம்ம கூட யார் நிக்கிறா, நம்ம கருத்தை யார் ஏற்கிறாங்கிறது தான் முக்கியமானது. அந்த இடத்துல ராகுல் தான் எங்களுக்கான தேர்வா இருக்க முடியும். மோடி எப்படி தேர்வா இருக்க முடியும்? பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு மோடி ஆட்சியில போராடித்தான் மருத்துவ மேற்படிப்புல வாங்கணுமே தவிர பிற்படுத்தப்பட்டவர் தானே பிரதமர் ஒரு கையெழுத்துல சாத்தியப்படுத்திருக்கலாமே. அந்த குரலுக்கு வலு சேர்க்கிறவர் ராகுலா தான் இருக்கார். அந்த குரலுக்கு வலு சேர்க்கிறவர் ராகுலா இருக்கார். அவர் பிற்படுத்தப்பட்டவர் அல்ல. அப்போ நாம கருத்தியல் ரீதியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்குது. மாநிலங்களை தாண்டி, எல்லையை தாண்டி நம்ம கருத்துக்கு எங்கேயோ ஒரு மகாராஷ்டிரால இருந்து வரக்கூடியவர், இது ஒரு வாய்ப்பு தானே. நீங்க இந்த நேரத்துல சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஒரு தமிழன் வந்து ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு வர முடியும். என்ன நடக்கும் சார்? என்ன நடக்கும்? பேரிடர் நிவாரண நிதி கிடைச்சிருமா? கல்வி நிதி இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்களா, அதை கொடுத்துருவாங்களா? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற மசோதாக்களுக்கு உடனடியாக ஒப்புதல் கிடைச்சிருமா? ஒன்றிய அரசு நம்முடைய கருத்துக்கள் எல்லாம் ஏற்குமா? நம்ம அவங்க கருத்தை ஏற்றுக்கிட்டோன்னு வைங்க. இதுல நம்ம கருத்தை எதை அவங்க ஏற்றுப்பாங்க? அதை சொல்லுங்க. ஒரு டீல் தானே, பாலிடிக்ஸ்ல டீல் தானே. சிபி ராதாகிருஷ்ணனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று வைத்துக்கொண்டால் எங்கள் கருத்து எதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? சொல்லுங்க. இல்ல தமிழ்நாட்டின் மேல அவ்வளவு அக்கறையோட பல்வேறு விஷயங்களை பல்வேறுலாம் கிடையாது. பாஜக குறிப்பா சொல்லணும்னா அதே நாடாளுமன்றத்துல செங்கோல் வச்சதுல இருந்து அவங்க குறிப்பிட்ட விஷயங்கள், மத்திய அமைச்சரா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் எல்முருகன் அவர்கள் இருக்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்கிறாங்க, ஆளுநரா பல்வேறு மாநிலங்கள்ல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை நியமிச்சாங்க. இப்படின்னு தமிழ்நாட்டு மேல தொடர்ந்து ஒரு அக்கறையோட என்னதான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலனாலும் கூட பல்வேறு விஷயங்கள் செய்யறதை நீங்க கவனிக்கலையா? இது எல்லாமே அடையாளங்கள் தானே. செங்கோல் வைத்தது ஒரு குறியீடு, ஒரு அடையாளம், ஒரு பெருமையும் கூட இல்ல. அடையாளம் சார், அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கு அது பெருமை இல்லையா? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு செங்கோல் நமக்கு என்ன பெருமை அதுல இருக்கு சொல்லுங்க? சிபி ராதாகிருஷ்ண துணை ஜனாதிபதினா என்ன அதுல பெருமை இருக்கு? அவங்க குடும்பத்துக்கு வேணா பெருமை இருக்கலாம், அவங்க கட்சிக்காரங்களுக்கு வேணா பெருமை இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு என்ன அதனால? அப்துல் கலாம் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன்? தமிழ்நாட்டுக்கு பெருமை இல்லையா? என்ன பயன் சார்? அது எதனால்? அதனுடைய பின்னணி அரசியலை பார்க்க வேண்டாமா? ஆண்ட பரம்பரைக்கு கூட தான் பெருமை இருக்கு. அதனால என்ன பயன் சமூகத்துல? நான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்றான், பெருமையா தான் சொல்றான், ப்ரௌடு தான். என்ன பயன்? அது சமூகத்தில் ஏற்படுத்துகிற தாக்கம் என்னன்னு பார்க்க வேண்டாமா? இப்போ சிபிஆர் வந்து துணை ஜனாதிபதி ஆனா அதனால தமிழ்நாட்டுக்கு ஏற்பட போறது என்ன? ஏன் இந்த அரசியலை பிஜேபி கையில் எடுக்குது? என்ன தமிழ்நாட்டின் மீது அக்கறையா? என்ன தேர்தல் வருது, கொங்கு மண்டலம் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து வசப்படும் அப்படின்னு அவங்க நம்பிக்கையோட இருக்காங்க. எடப்பாடியை வேற வந்து நிறுத்தி செய்யறாங்க கூட்டணி. அப்ப வேற எல்லா இடமும் அவங்களுக்கு அடி வாங்கக்கூடிய சூழல் இருக்குது. கொங்கு மண்டலத்தையாவது பற்றி பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அண்ணாமலையை தலைவராக்கி பார்த்தாங்க. இப்போ வந்து நயினார் நாகேந்திரன் தலைவராக்கிட்டதுனால மீண்டும் அவங்களுக்கு அந்த பெல்ட்டை வளைக்கிறதுக்கு ஒரு தேவை. அப்போ அந்த மண் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் 1000 இருக்கு. அந்த மண் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் 1000 இருக்கு. அதற்கு எதுவும் தீர்வு தரல, அதற்கு எதுவும் வந்து திட்டங்கள் தரல. ஆனா அங்கிருந்து ஒருத்தரை கொண்டு போய் வச்சு, அது அவங்க கட்சிக்காரரு, அவங்க கட்சியில எத்தனையோ பேர் இருக்காங்க, முதல் முறை இந்தியா முழுவதும் இருக்காங்க, அதுல இருந்து ஒருத்தரை ஆக்குறாங்க.
அவங்க கட்சிக்கு அவங்க வேணால் பெருமைப்பட்டுக்கலாம். நம்ம கட்சியிலேருந்து ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருந்து இன்றைக்கி ஆகிறாருன்னு அவங்க பிஜேபிக்காரங்க வேணால் பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் கோவை மண்ணுக்கு, கொங்கு மண்டலத்திற்கு என்ன கிடைக்கும், தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்கும், பிஜேபி என்ன தரும், எந்த கோரிக்கை ஏற்றுக்கும், எந்த கோரிக்கையும் ஏற்றுக்காது. இல்லை, ஒருவேளை எதிர்நிலைப்பாட்டிலிருந்து நீங்கள் அணுகுனீங்கன்னா அது வரலாற்றில் தொடர்ந்து பேசப்படும்ல. தமிழர் துணை குடியரசுத் தலைவர் ஆகிறத இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. பிஜேபியினுடைய வேட்பாளரை ஆதரித்தால் தான் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை தப்பாக எடுத்துப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் விழிப்புணர்வு கொண்ட மக்கள். ஏமாற்ற முடியாது இந்த மக்கள். அந்த மாதிரியான மிட்டாய் காட்டியெல்லாம் ஏமாற்ற முடியாது. இதெல்லாம் மிட்டாய் காட்டுற வேலை. இதெல்லாம் குழந்தைகளுக்கு சாக்லேட் அந்த சேரால எந்த பயனும் கிடையாது. ஏன் பிரதமர் பொறுப்புலையே கொண்டு ஒரு தமிழரை அமர வைத்தாலும் எந்த பயனும் கிடையாது. நிதியமைச்சர் பொறுப்புல நீங்க சொல்ற மாதிரி தமிழர் தானே இருக்காங்க. அவங்கள்ட்ட தானே பேரிடர் நிவாரண நிதி கேட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட தானே கல்வி நிதி கேட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட தானே பேரிடர் நிவாரண நிதி எல்லா நிதியும் கேட்டு மல்லு கட்டிட்டு இருக்கோம். ஜிஎஸ்டி இழப்பீடா உரிய நேரத்தில் விடுவீங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட தானே மல்லு கட்டிட்டு இருக்கோம். மற்ற மாநிலங்களுக்கு வேற ஒரு பார்வையும், இதே தமிழ்நாட்டை சார்ந்தவன்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டுக்கு வேற ஒரு பார்வையும் அவங்க வச்சிருக்காங்க. அப்போ உச்ச பொறுப்பு நிதியமைச்சர் போய் உட்கார்ந்துட்டாங்க. என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டு மக்கள் உச்ச பொறுப்புல இருக்காங்க, நிதியமைச்சரா இருக்காங்க, தமிழ்நாட்டு மேல பெருமைப்பட்டுட்டு அப்படியே கிடக்கணுமா கனவு கண்டுகிட்டு? அல்லது அங்கே பசிக்குது சோறு போடுன்னு கேட்கறது மக்கள் பார்ப்பாங்களா? எதை பார்ப்பாங்க? இல்லை, என்னதான் நீங்கள் இப்படி இன்னொரு நிலைப்பாட்டில் வந்து சொன்னாலும் ஒரு தமிழர் அந்த இடத்துல போய் உட்காரும் போது தமிழ்நாட்டு மேலே ஒரு சின்ன அக்கறை இருக்க தானே செய்யும். தமிழர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். தமிழர் தான் நிதி அமைச்சர், தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். இலங்கை பிரச்சனையில், மீனவர் பிரச்சனையில் நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? உங்கள் கூட சில விவாதங்கள்லாம் சிபிஆர் உட்காந்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் எனக்கு ரொம்ப நம்ம மேலே அன்புள்ளவர். அது வேற. எங்கே கண்டாலும் தழுவிப்பார், அது வேற. ஆனால் இது அப்படி நம்ம ஆதரிக்க முடியாது இல்லையா? இந்தியா கூட்டணி எப்படி இதை அணுக போறீங்க? மிக சரியாக அணுகுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அணுக வேண்டும். மாற்று வேட்பாளரை நிறுத்த வேண்டும். ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு வேட்பாளர் வரட்டுமே? திருச்சி சிவா அவர்களை வேட்பாளராக நிப்பாட்ட போறாங்கன்னு சில செய்திகள் வருது. சிபிஆரை விட நாடாளுமன்ற அனுபவமிக்க, நாடாளுமன்றத்தில் சமூக நீதியின் குரலாக, சமத்துவத்தின் குரலாக, ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களின் குரலாக, பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாக, நெடுங்காலமாக மாநில சுயாட்சியின் குரலாக, மொழி உரிமையின் குரலாக ஓங்கி ஒலித்த ஒரு பின்புலம் கொண்டவர் தான். அதனால் அவர் இப்படிலாம் மாநில சுயாட்சிக்கு என்னைக்காவது சிபிஆர் பேசியிருக்காரா? பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், விளிம்புநிலை மக்களுக்காக என்னைக்காவது பேசியிருக்காரா? அந்த உரிமைகளுக்காக பேசியிருக்காரா? தமிழ்நாட்டு நலன் சார்ந்து பல கோரிக்கைகள் இப்போ வைக்கிறோம்ல, இந்த கோரிக்கையில் எதையாவது அவர் எடுத்து பேசுவாரா? பேச மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு பிஜேபி கொள்கை தான் அவங்க கொள்கையை தவிர, நான் தமிழ்நாட்டுக்காரன், நான் தமிழன், அதனால எனக்கு வேற பார்வைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பேச முடியாது. கீழடி ஆய்வறிக்கை வெளியிடணும்னு சொல்கிறோம். திருச்சி சிவா சொல்லுவார், சிபிஆர் சொல்லுவாரா? நீட்டு விலக்கு வேணும்னு திருச்சி சிவா சொல்லுவார், சிபிஆர் சொல்லுவாரா? கல்வி நிதியை விடுவீங்கன்னு திருச்சி சிவா சொல்லுவார், சிபிஆர் சொல்லுவாரா? சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட மசோதாக்களை எல்லாம் ஒப்புதல் கொடுக்கணும் விரைந்து, ஆளுநருக்கு உடனே செய்ய சொல்லுங்கன்னு திருச்சி சிவா சொல்லுவார், சிபிஆர் சொல்லுவாரா? குடியரசுத் தலைவர் டேபிளில் தமிழ்நாடு நலன் சார்ந்த திட்டங்கள், அதுக்கான ஒப்புதல் கேட்டு மசோதா கிடக்குது, உடனடியாக கையெழுத்து போடுங்கன்னு திருச்சி சிவா சொல்லுவார், சிபிஆர் சொல்லுவாரா? பேரிடர் நிவாரண நிதி உடனே விடுவீங்க தமிழ்நாட்டுக்குன்னு திருச்சி சிவா சொல்லுவார், சிபிஆர் சொல்லுவாரா? என்ன சொல்லுவார்? பிஜேபி என்ன சொல்லுதோ அதை சொல்லுவார். நீங்க எதிர்வேட்பாளர் பிஜேபி ஒருபோதும் தமிழ்நாட்டுக்காக சொல்லாது. ஓகே, நீங்க எதிர்வேட்பாளரை நிறுத்தினாலும் கூட வெல்வதுங்கிறது சாத்தியமா? நம்பர்ஸ் அடிப்படை அரசியலில், தேர்தல் களத்தில், அரசியல் முரண்பாட்டில் வெற்றி தோல்விங்கிறது முக்கியம் கிடையாது. எந்த பக்கம் நின்றோம், எதை வலியுறுத்தினோம், எதை வெளிப்படுத்தினோம் என்பதுதான் முக்கியமானது. வெற்றி தோல்விங்கிறத காலம் முடிவு செய்யும், சூழல் முடிவு செய்யும். ஆனால் எந்த கருத்தின்பால் நின்றோம், தோற்றாலும் இந்த கருத்துக்காக நின்றோங்கிறது வரலாறுல நிற்கும். வென்றாலும் எந்த கருத்துக்காக நின்றார்கள் அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. அப்போ சிபிஆர் வெல்வாரா, திருச்சி சிவா நிறுத்தப்பட்டால் வெல்வாராங்கிறது ரெண்டாவது. ஆனால் சண்டை போடணுங்குவாங்கல்ல, என்ன ஜெகதீப் தன்கர் குறித்து சண்டை செய்வது முக்கியம், அதை செய்வோம். ஜெகதீப் தன்கர் திடீர்னு ராஜினாமா பண்ணாரு, உடல்நிலை சரியில்லைன்னாரு. தேர்தல் ஆணையரே திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போற காலங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம இருக்கோம். எதுக்காக ராஜினாமா பண்ணார் அருண் கோயல்னு உங்களுக்கு தெரியுமா? உடனே 2 மணி நேரத்தில் குடியரசுத் தலைவர் ஏன் அந்த ராஜினாமா ஏற்றுக்கிட்டாங்கன்னு ஏதாவது தெளிவு இருக்கா? தேர்தல் ஆணையர்களை நியமிக்க கூடிய அந்த குழுவில் இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை ஏன் நீக்கினாங்க அப்படின்னு ஏதாவது தெளிவு இருக்கா? இவங்களே
ஆளை வச்சு போட்டுக்கிட்டாங்களே அப்படிங்கிறதுக்கு ஏதாவது தெளிவு இருக்கா? தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை ஏதாவது தெளிவு இருக்கா? ஆதார் கார்டை ஏற்க மாட்டேன்னு சொல்லுது தேர்தல் ஆணையம். ஆனால் இப்படி 0 அட்ரஸ் இருக்க அப்படின்னு கேட்டால் அது வீடு இல்லாதவங்களுக்குலாம் வாக்காளர் அட்டை கொடுக்க வேணாமான்னு கேட்குது அதே தேர்தல் ஆணையம். என்ன பித்தலாட்டம் இது? சரி, அவங்களாவது அந்த மாநிலத்தை சார்ந்தவங்களாம் பார்த்தா எங்கெங்கேயோ உள்ளவங்களுக்கு வீடே இல்லைன்னு சொல்லி 0 அட்ரஸ் போட்டு வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ பெரிய மோசடி இது! பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சிருங்க, அவங்க இல்லைன்னா மன்னிப்பு கேட்க வேண்டி வருங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கங்கிற கொஷின்ஸும் இருக்குது. அது வேற ஒரு விவாதம். அவர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. அவர் கேட்டிருக்க கேள்வி சான்றுகளோட வச்சு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் பதிலில் சொல்லணும். அதுக்கு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செஞ்சு தான் குற்றச்சாட்டு வைக்கணும்னு சட்டத்தில் இருக்கா? தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகள் அப்படி இருக்கா? அப்புறம் இது எங்கேருந்து வருது? இது பிஜேபி சொல்லி கொடுத்த விதி தானே உங்களுக்கு. மோடி இப்படி கேளுன்னு சொல்றாரு, இவர் கேட்குறாரா? அமித்ஷா டைரக்ஷனு, இவர் ஆக்ஷனா? நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு, மோசமான நிலைமை நோக்கி. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்ப்போம். சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.